ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமினி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம லவ் பேர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து ஒரு லவ் பேர்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பேர்டு முட்டை போட்டிருந்ததெல்லாம் நான் வந்து காட்டியிருப்பேன். அந்த முட்டைலாம் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அதனால் வந்து இந்த பேர்டை நான் பானை இருக்கிற கேஜுக்குள்ளே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பானைக்குள்ளே வந்து இதுவும் இந்த தடவையும் வந்து ஒரு 5-6 முட்டை போட்டுச்சு. பட் வந்து அதுலேயுமே வந்து ஒரு 2-3 முட்டை உடஞ்சிருச்சு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 4 முட்டை தான் வந்து இருந்துச்சு. அதில் வந்து ஒரு குட்டியாக வந்து 2 நாள் கேப்பில் வந்து அந்த முட்டை பொரிஞ்சு நமக்கு வந்து லவ் பேர்ட்ஸ் குட்டி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 முட்டையுமே பொரிஞ்சு நமக்கு வந்து 4 குட்டி லவ் பேர்ட்ஸ் வந்து வந்துருச்சு. இந்த பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று மேலே படுத்துக்கிட்டு நம்ம எப்படி கெட் டுகெதரில் எல்லாம் ஒன்றா இருப்போமோ அதே மாதிரி எப்போவுமே இந்த 4 குட்டியுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். நம்ம எப்படி கோளுக்கு வந்து பருப்பு சாதத்தை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி சாஃப்டாக பிள்ளைங்களுக்கு கொடுப்போமோ அதே மாதிரியே இந்த லவ் பேர்டோட அம்மாவும் பார்த்திங்கன்னா அது வாயிலே வந்து அந்த கிரெயின்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணி சாஃப்டாக்கி அதுக்கப்புறம் தான் அது வந்து அது குழந்தைங்களுக்கு வந்து ஊட்டுது. ஒவ்வொரு லவ் பேர்டு குட்டிக்குமே வந்து அது அழும்போதெல்லாம் அது வந்து ஊட்டிகிட்டே இருக்கும். நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேர்டு வந்து அழுதுகிட்டே இருக்கும். அதுவும் வந்து ஊட்டிக்கிட்டே தான் இருக்கும். பட் என்ன காரணம்னு தெரியல. ஃபஸ்ட்டு போட்ட 2 லவ் பேர்டு ஃபஸ்ட்டு அந்த முட்டையிலேருந்து வந்த 2 லவ் பேர்டுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக 2 முட்டையிலேருந்து வந்த லவ் பேர்டு வந்து இப்போ இல்லை, அது வந்து இறந்துடுச்சு. ஒரு 2-3 டேஸ் கேப்லேயே அது வந்து இறந்துருச்சு. அது இந்த வீடியோவில் பாருங்கள், அது வாயில் வந்து நல்லா அழகாக கிரைண்ட் பண்ணுறத வந்து நம்ம நல்லா பார்க்க முடியும். அது கிரைண்ட் பண்ணி தான் நல்லா சாஃப்ட் ஆக்கி அதுக்கப்புறம் தான் அதோட குட்டீஸ்க்கு வந்து அது ஃபீட் பண்ணுது. ஸோ ஒவ்வொரு டைமும் அது வந்து வாயிலேருந்து கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடை வந்து அதுங்களுக்கு ஊட்டும். வெளியில் வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே ஊட்டுது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபுட்டை வந்து அந்த பானைக்குள்ளேயே போட்டு வச்சுருந்தோம். இந்த குட்டியெல்லாம் ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்து வெளியில் வச்சுருந்தோம் நாங்கள். அது எல்லாமே ஆக்டிவாக ரெண்டு லவ் பேர்டு இறந்துருச்சு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதில் வந்து அவன் அந்த லவ் பேர்ட்ஸுக்கு நம்ம எப்படி லாஸ்ட்டாக வந்து ஃபியூனரல் செரிமனி பண்ணுவோமோ அதே மாதிரியே என்னுடைய சன்னு வந்து அந்த கிரவுண்டை லைட்டாக வந்து டிக் பண்ணிவிட்டு அதுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் தூவிட்டு அந்த இடத்துல வந்து லவ் பேர்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மண்ணெல்லாம் தள்ளி அது மேலே வந்து மூடி அதுக்கு வந்து ஒரு கல்லையும் வச்சு அந்த கல்லை வந்து அழகாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம எப்படி இறந்தவங்களுக்கு ஒரு பில்டிங் கட்டுவோமோ அதே மாதிரியே அவன் வந்து கையாலேயே அந்த லவ் பேர்டுக்கு பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு ரோஸ் பூவை வச்சு, அதாவது நம்ம கடைசியாக நம்ம எப்படி வந்து ஒரு ஹியூமன் பீயிங்க்கு மரியாதை செய்வோமோ அதே மாதிரி இந்த லவ் பேர்டுக்கும் அவன் வந்து அந்த மரியாதை செஞ்ச விதம் வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவன் அந்த லவ் பேர்டையும் வந்து மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அதுக்கும் இதே மாதிரி செய்கிறான் அப்படிங்கிறம்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் அதையும் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அவன் அழகாக அதுக்கு வந்து ஒரு டோம்பு கட்டுற மாதிரி வந்து ஒரு டோம் மாதிரி கட்டியிருப்பான். கட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லையும் வச்சு அதுக்கு ஒரு பூவும் வச்சுருப்பான். அது பார்க்கவே வந்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு. இந்த பேர்டு வந்து இப்போ பிறந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. அதை வந்து நல்லா ரெக்கைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஃபெதர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம வந்து அதை டேம்க்கு. அதனால் நாங்கள் அதை கேஜுக்குள்ளேருந்து வெளியில் எடுத்தோம். அதால் வந்து கொஞ்சம் தான் நடக்க முடியுது, ஆனால் பறக்கலாம் முடியலை. நாங்கள் இதை வந்து தரையிலையும் விட்டோம். தரையில் விட்டால் அது வந்து நடக்கலை, குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. பட் அதால் வந்து ஃப்ளை பண்ண முடியல. ஃப்ளை பண்ணுற அளவுக்கு அதுக்கு இன்னும் வரலை.
தரையில் விட்டது பாருங்கள், எவ்வளோ அழகாக அது வந்து ஓடிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2வது குட்டி பேர்டு. அதுக்குமே வந்து லைட்டாக இப்போ தான் ஃபெதர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த 2 பேர்டுமே வந்து பானைக்குள்ளேருந்து வெளியிலே வராமல் இருந்தது. ஒரு 1.5 months கழித்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைன் மார்னிங் வந்து இந்த பேர்டு தானாகவே வெளியில் வந்துருச்சு. அதால் வந்து நடக்க முடியல. அந்த கேஜில் வந்து அதுக்கு பேலன்ஸ் இல்லை. நான் வந்து இது சாப்பிட்றதுக்காக ஸ்வீட் லைம் பீஸ் ஒன்று வச்சுருந்தேன். அதால் நடக்க முடியாமல், அதை சாப்பிடவும் தெரியாமல் அது மேலேருந்து ஏறி அந்தாண்ட பக்கம் போயிடுச்சு. இந்த கேஜுக்குள்ளேயே அது வந்து தத்தி தத்தி நம்ம குழந்தைங்க வந்து எப்படி ஃபஸ்ட்டு நடக்க கற்றுக்குமோ அதே மாதிரி அது கேஜுக்குள்ளே வந்து நடக்க அதுவே பழகிக்கிச்சு, அதுவே கற்றுக்குச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது பானைக்குள்ளேருந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 டேஸ்க்கு வந்து அந்த அம்மா பேர்டு வந்து அதுக்கு சாப்பாடு ஊட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து வெளியிலே அந்த கட்டையிலே உட்காந்துட்டு அது வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கு பாருங்கள். குட்டி பேர்ட்ஸே வந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுப்போமோ அதே மாதிரி நாங்களுமே வந்து அந்த பேர்ட்ஸுக்கு வந்து டாய்ஸ் எல்லாம் வாங்கி வச்சோம். சாப்பாடையும் வந்து இறக்கி கீழே வச்சிட்டோம். ஏன்னா அது ஹைட்டு வந்து அதுக்கு மேலே வச்சா எட்டலைங்கிறதுக்காக கீழே வச்சிட்டோம். இப்போ இந்த பேர்டுக்கு வந்து தானே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி விட்டுருச்சு அதோட அம்மா பேர்டு. இப்போ பார்த்திங்கன்னா அதுவே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறித்து ரொம்ப ஸ்லோவாக தான் சாப்பிடும். ஃபாஸ்ட்டாக அதால் சாப்பிட முடியாது. இப்போ அவங்களுக்கு பறக்கவும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய சன்னு வந்து ஒரு நாள் இது பறக்காது அப்படின்னு நினச்சிட்டு இந்த பேர்டை எடுத்துக்கிட்டு வெளியில் போயிட்டான். பார்த்திங்கன்னா அது பறந்து போய் பக்கத்து வீட்டு மரத்தில் போய் உட்காந்துருச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அந்த பேர்டை எடுத்துகிட்டு வர்றதுக்கு. அதுக்கு தெரியவும் இல்லை, திருப்பி ரிட்டர்ன் வரணுங்கிறதும் தெரியல, எங்கே இருக்கோங்கிறதும் தெரியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பேர்டை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த பேர்ட்ஸ் விளையாடுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு லேடர் வாங்கி அந்த கேஜுக்குள்ளே வந்து அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம். அந்த குட்டி பேர்டால் பாருங்கள், அந்த ஏணியால் அதால் ஏற முடியலனாலும் எப்படியோ அது வந்து ட்ரை பண்ணுது. அந்த பீக்கால் அது வந்து லேடரை பிடிச்சிக்கிட்டு எக்கி அது மேலே ஏறுறதுக்காக ட்ரை பண்ணுறத வந்து நம்ம நல்லா வந்து பார்க்க முடியும். 2 பேர்டுமே வந்து புதுசாக ஏதோ நம்ம கேஜுக்குள்ளே வச்சுருக்காங்க, அது வந்து படி மாதிரி இருக்குது, அது மேலே ஏறணுங்கிறது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அறிவு இருக்குது. அது 2மே வந்து எப்படியோ அது மேலே ஏறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே பார்த்திங்கன்னா அதை வந்து முயற்சி பண்ணோம். நம்ம எப்படி முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இதுங்க ட்ரை பண்ணி ஒன் ஃபைன் டே வந்து 2 பேர்டுமே வந்து அழகாக வந்து அந்த படி மேலே ஏறி உட்கார ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க வந்து எப்படி நடக்கிறாங்க, ஓடுறாங்க அப்படிங்கிற ஸ்டேஜை வந்து நம்ம எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவோமோ அதே மாதிரி நாங்கள் இந்த லவ் பேர்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து நாங்களுமே என்ஜாய் பண்ணோம். இப்போ பாருங்கள், அந்த லேடரில் 2 பேர்டுமே வந்து அழகாக உட்காந்துருக்கோம். 2மே வந்து நல்லா ஏற கற்றுக்கிட்டாங்க, சாப்பிட கற்றுக்கிட்டாங்க, தண்ணி குடிக்க கற்றுக்கிட்டாங்க, பறக்கவும் கற்றுக்கிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து நாங்கள் நல்லா அதை நோட்டீஸ் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த கேஜுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ரிங்கும் நாங்கள் போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி வந்து அதுங்க ஏறி உட்கார்றதுக்காக. ஒன்ஸ் எப்போ அது லேடரில் ஏற ஆரம்பிச்சிருச்சோ நெக்ஸ்ட்டு இந்த ரிங்குலேயும் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஹைட்டு வரைக்கும் அது பறந்து போய் உட்கார்ற அளவுக்கு வந்துட்டாங்க. இதுதான் நம்மளுடைய நியூ லவ் பேர்ட்ஸ் குட்டிங்க. இவங்களுக்கு வந்து புதுசாக அழகாக ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் வந்து நியூ கேஜ் அவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்காக புதுசாக ஒரு தண்ணி கேனும் வாங்கி வச்சுருக்கோம். அவங்க பார்த்திங்கன்னா அழகாக அந்த கேஜில் வந்து ஓடி ஆடி அதை பாருங்கள் மேலெல்லாம் ஏறி ஒரே அட்டகாசம் தான். டெய்லி எங்கள் வீட்டில் நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இப்போ வந்து என்னுடைய சன்னு வந்து அந்த லவ் பேர்ட்ஸையும் நல்லா டேம் பண்ணி வச்சுருக்கான். இப்போ பார்த்திங்களா அழகாக டேம் பண்ணியாச்சு. நம்ம வந்து விரலை நீட்னாவே நம்ம குட்டி லவ் பேர்ட் அழகாக நம்ம கையில் வந்து ஏறிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து நல்லா பழகியாச்சு. இவங்களும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு நியூ மெம்பர். ஹலோ சொல்லுங்கள் லவ் பேர்ட், ஹலோ சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், என்னுடைய விரல்லையும் இவங்க வந்து நியூ லவ் பேர்டு வந்து ஏறி உட்காந்துருக்காங்க. அது உட்காரும்போது அதோட பாடி ஹீட் வந்து நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இப்போ என் கையிலேருந்து என்னுடைய சன்னோட கைக்கு வந்து நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அந்தளவுக்கு டேம் பண்ணியாச்சு. நம்ம கையை நீட்னாவே அது வந்து அழகாக நம்ம கையில் வந்து ஏறிக்கும். பாருங்கள், 2 பேரும் ஒருத்தர் உள்ளே இருக்காங்க, ஒருத்தங்க வெளியில் இருக்காங்க. 2 பேரும் இப்படியே மீட் பண்ணிக்கிறாங்க.
இப்போ நம்ம ரெண்டாவது குட்டியும் வெளில வந்தாச்சு. 2 பேரும் அழகா ரூஃப் டாப்ல உட்காந்துருக்காங்க. 2 பேருமே இப்போ பாருங்க ஏறிடுவாங்க. அந்த குட்டி செகண்ட் லவ் பேர்டுக்கு வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் ஏற வரல, இன்னும் பழகலாது. குட்டி லவ் பேர்டுங்கிறதுனால எங்களுக்கு வீட்டில் இருக்கிறது ஆக்சுவலாக ப்ளூ அண்டு க்ரீனு எல்லோ மிக்ஸ்டு லவ் பேர்ட். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஒயிட் அண்டு கிரே மிக்ஸ்டு, இன்னொன்று வந்து எல்லோ அண்டு கிரே மிக்ஸ்டு. ஸோ 2 பேர்டுமே பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக விளையாடுறதுக்காக எங்கள் வீட்டு விண்டோவில் வந்து உட்கார வச்சுருக்கோம். அது அழகாக அங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கும். ஏன்னா அவங்களும் எப்போ பார் கேஜுக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த கேஜ்லேருந்து வெளியில் வந்து அவங்களும் ஜாலியாக விளையாடணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து விட்டுருக்கோம். ஒருத்தங்க வந்து ஃப்ரீயாக வந்து மேலே வந்து எங்கள் தலைக்கு மேலே பறந்துக்கிட்டே இருக்காங்க, வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம 2 லவ் பேர்டுமே அழகாக இந்த விண்டோவில் உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் வந்து அதை ஃப்ரீயாக வெளியில் விட்டுருக்கோம். நல்லா ஃப்ளை ஆகிட்டு அவங்களுக்குமே வந்து ஃப்ரீயாக நல்லா சுற்றணுங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி கேஜுக்கு போக வேண்டியதுதான். இப்போ இவங்க கூட இன்னொரு லவ் பேர்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து ஈவினிங் டைமை வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக, நம்மலாம் எப்படி கொரோனா வைரஸில் வந்து எல்லாரும் வீட்டிலே உட்காந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறோமோ, ஸோ இந்த லவ் பேர்ட்ஸும் அவங்கவுங்க ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க ஜாலியாக விளையாடிட்டு நம்ம லவ் பேர்ட்ஸை வந்து கேஜுக்குள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனால் லேஸில் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. பறந்து பறந்து திருப்பி ஜாலியாக பறந்துட்டு வெளியிலே சுற்றணும்னு நினைக்கிறாங்க. பட் எனிவே அவங்களோட லைஃப் கேஜுக்குள்ளே தான். ஸோ கேஜுக்குள்ளே நம்ம வந்து போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வீட்டில் சும்மா உட்காந்துருப்பீங்க. ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.